ஸோ நம்ம இன்ஹெரிட்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டெரைவ்டு கிளாஸ், வாட் இஸ் சூப்பர் கிளாஸ் அப்படின்னு பார்த்தோம். இந்த டைப்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஒன்று பார்ப்போம். So let me have a class called A, class A. We have another class called B. இது ஒரு ப்ரோட்டோடைப்பாக கொடுக்குறேன், எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்ப்போம். This is B, class B. Now suppose if you are using the keyword extends over here, extends A, now class B is the derived class of class A. Class B, it's a derived class of class A. Okay, which means that the public properties can be extended to the class B. The coding which is declared as public access specification separate class separate சொல்லிதரேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் பிலாங்ஸ் டு கிளாஸ் பி அப்படின்னு பார்ப்போம். இது இந்த மாதிரியான ஒரு லெவல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம், சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அஸ்யூம் தட் வி ஹாவ் கிளாஸ் சி விச் எக்ஸ்டென்ஸ் கிளாஸ் பி அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடத்துல. இப்போ கிளாஸ் சி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டெரைவ்டு கிளாஸ் ஃபார் கிளாஸ் பி. அப்போ கிளாஸ் பின்றது என்ன, சூப்பர் கிளாஸ் ஆயிடும். இந்த இடத்துல கிளாஸ் பின்றது டெரைவ்டு கிளாஸ், எதுக்கு, ஏக்கு டெரைவ்டு கிளாஸ், ஏன்றது சூப்பர் கிளாஸ். அப்போ இதுதான் என்னன்னு சொல்லுவோம், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் என்னன்னு சொல்லுவோம், மல்டி லெவல். ஜாவா டஸ் நாட் சப்போர்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த இடத்துல எக்ஸ்டென்ஸ் ஏ கமா பி அப்படின்லாம் கொடுக்க முடியாது. ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக சி ப்ளஸ் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஸ் பி கமா ஏ அப்படின்லாம் கொடுப்போம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா வந்து சப்போர்ட் பண்ணாது. பாருங்கள், எரர் போடுறான் பாருங்கள், சின்டெக்ஸ் எரர் ஆன் டோக்கன் அப்படின்னு கொடுக்குறோம். இந்த மாதிரி சின்டாட்டிக்கலாக ரூல் வந்து கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், கிளாஸ் ஏ எக்ஸ்டென்ஸ் கிளாஸ் பி எக்ஸ்டென்ஸ் ஏ அப்படின்னு கொடுத்துட்டோம். இங்கே கிளாஸ் சி எக்ஸ்டென்ஸ் பி அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் என்னன்னு சொல்லுவோம், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கார் அப்படின்னு வைக்கிறேன். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போ அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபைன் பண்ணுவோம். ஓகேவா. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கம்பெனி நேம், என்ன கம்பெனி அப்படின்னு நான் கேட்குறேன், கம்பெனி அப்படின்னு கேட்குறேன். ஸ்ட்ரிங் வந்து கம்பெனி. அடுத்தது அந்த கார் இருக்கா, இஸ் அவைல். அப்போ அது வந்து என்ன பண்ணுறோம், பூலியனா டிக்ளேர் பண்ணுறேன், இஸ் அவைல், கார் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா. நம்பர் ஆஃப் டயர், நம்பர் ஆஃப் டயர், நம்பர் ஆஃப் டயர் என்ன இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் காமன் ஃபார் கிளாஸ் பி. கிளாஸ் பி இப்போ வந்து ஏதோ ஒரு காராக இருக்கலாம், ஸ்கார்பியோ எக்ஸ்டென்ஸ் கார் அப்படின்னு கொடுக்கும். ஸோ ஆல் தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் அவைலபிள் ஓவர் ஹியர். கரெக்டுங்களா. அப்போ ஸ்கார்பியோ அப்படின்றது மாடல் நேம் தானே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் எழுதுகிறேன் ஸ்ட்ரிங் மாடல் நேம், மாடல் அண்டர்ஸ்கோர் நேம். அடுத்தது ஸ்ட்ரிங் கலர், கலர் இருக்கலாம். கரெக்டா, கலர் இருக்கலாம். அப்போ மாடல் நேம் நான் சொல்கிறேன், அடுத்த கலர் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி டீடைல்ஸ், ஆல் தீஸ் டீடைல்ஸ் ஆர் அக்சசிபிள் ஓவர் ஹியர். இன் அடிஷன் டு தட் இட் ஹேவ் தேர் ஓன் அட்ரிபியூட்ஸ். இந்த ஸ்கார்பியோ அப்படின்ற கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேவ் தேர் ஓன் attributes in addition to that above three properties. அப்போ இங்கே ஒரு மெத்தட் எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that method is going to work. இங்கே பாருங்கள், இப்போ ஒரு சின்ன மெத்தட் ஒன்று எழுதுகிறேன். இங்கே டிஸ்பிளே கார் அப்படின்னு சிஸ்டம் கம்பெனி நான் கொடுத்துட்டேன். கம்பெனி கொடுத்துட்டேன். கார் இஸ் அவைலபிளான்னு கொடுத்துட்டேன். நம்பர் ஆஃப் டயர்ஸ் டிஸ்பிளே பண்ணிட்டேன்.
இது டிஸ்ப்ளே கார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் எழுதுறேன். டிஸ்ப்ளே so color. So already we have two classes extends பண்ணியிருக்கோம், Scorpio extends பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். let me call this class later. ஓகே, ஸோ இப்போ இந்த சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், அப்புறமேட்டு அடுத்த லெவல் பார்க்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். SOBJ ஈக்குவலன் டு நியூ. So the object of the derivative class can have an access to the members of the base class because of the keyword extends கொடுத்துருக்கோம் inherit பண்ணியிருக்கனால. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டாட் டிஸ்பிளே கார் கூப்பிட்றேன். SOBJ டாட் டிஸ்பிளே கார் கால் பண்ணுறேன். SOBJ டாட் டிஸ்பிளே ஸ்கார்பியோ யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ சேவ் பண்ணிட்டேன். type.java inheritance type demo type னு பேர் வச்சிருக்கேன். இட்ஸ் ஃபைன் ஒர்க்கிங். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணல, அதனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் விச் இஸ் இனிஷியலைஸ் வித் த டிஃபால்ட் வேல்யூஸ். ஸோ எனக்கு வேல்யூஸ் வேணும் அப்படின்னா நான் வந்து வேல்யூஸை நான் இங்கே மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நேம் ஆஃப் த கம்பெனி அப்படின்றது மஹிந்திரா. இஸ் அவைலபிள். number of tires போகலாம் கமெண்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து மாடல் நேம் ஈக்குவலன்ட்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன், வேல்யூஸ் ஆர் இனிஷியலைஸ் பண்ணேன். now it responds to the values. புரியுதுங்களா? இதுதான் என்னன்னு சொல்லுவோம் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதிலே வந்து இன்னொரு கிளாஸ் வரேன், மல்டி லெவல் ஸ்கார்பியோ நியூ எக்ஸ்டென்ஸ் ஸ்கார்பியோ. ஸ்கார்பியோ நியூவில் சில ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கலாம். தனுஷ், ஸ்கார்பியோ நியூவில் சில ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கலாம். இஸ் ஆட்டோமேட்டிக்கா அப்படின்றேன், அது பூலியனாக டிஃபைன் பண்ணுறேன். ட்ரூ ஃபேக்டர் கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக் இருக்குது அப்படின்றேன். இது ஒரு மெத்தட் அல்ல. Got it? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ நியூ இஸ் த ஆடட். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் சி நவ் எக்ஸ்டென்ஸ் கிளாஸ் பி. ஸோ திஸ் இஸ் மல்டி லெவல். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ அண்டர்ஸ்கோர் நியூ. Okay, so another property is added, display feature underscore star. Let's save, compile பண்றேன். இதுதான் சிங்கிள் and மல்டி லெவல்.
look, this automatic is available, true. Hope you understand what is single inheritance and what is multi-level inheritance by means of a single example. ஓகே, நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்பர்ட்டியுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக தான் கொடுத்துருக்கேன். நான் இதில் வந்து ப்ரைவேட் இருக்குது, பப்ளிக் இருக்குது, ப்ரொடெக்டட் இருக்குது, டிஃபால்ட் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. ஓகேவா, அதை பற்றிலாம் நம்ம பேசுவோம். பை டிஃபால்ட்டு இங்கே எடுத்துக்கிச்சு, டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு இருக்கு, அதை பற்றி செப்பரேட்டாக பேசுவோம். பட் என்னோட இன்டென்ஷன் இந்த வீடியோவில் என்னோட இன்டென்ஷன் என்னன்னா எக்ஸ்பிளைனிங் அபவுட் வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வாட் இஸ் த பர்பஸ், ரீயூசபிலிட்டி. நான் பாருங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன், பேராமீட்டராக கூட நீங்கள் பாஸ் பண்ணலாம். இங்கே ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் திஸ் இஸ் நாட் அ ப்ரோக்ராம் டு கெட் த டிஃபைன்டு வேல்யூஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்பிளே கார், எந்த காருக்கு வேணாலும் நீங்கள் அனுப்பலாம், வேல்யூஸ் வந்து இங்கே இது பண்ணலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்காக நீங்கள் திஸ் யூஸ் பண்ணிக்கலாம், விச் இஸ் யூஸ் டு திஸ் கீவேர்டு அந்த இடத்துல என்ன பண்ணும், விச் இஸ் யூஸ் டு டிஸ்டிங்கிஷ். ஏற்கனவே நான் அதுக்கான வீடியோஸ் கொடுத்துருக்கேன், அதை ரெஃபர் பண்ணி. ரைட், ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்.